பொதுவாகவே கிராமத்தில் ஒரு பஞ்சாயத்து பேசுனாங்கன்னா ரெண்டு பக்கமும் பாதகம் இல்லாம தான் பேசி முடிப்பாங்க. யாருக்கும் ஒருதலை பட்சமெல்லாம் பேசி முடிக்க மாட்டாங்க. ஒரு கல்யாணம் நின்று போயிருக்கு, அதுவும் பொண்ணு ஓடி போயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கான காரணக்காரம் என்னன்றத முதல்ல விசாரிச்சிருந்துருக்கணும். பொண்ணு ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே திரு அந்த ஸ்பாட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டான். வந்ததும் பத்திரத்தை காட்டி பணம் எங்க அப்படின்னா முதல்ல விசாரிக்க ஆரம்பிச்சான். அதுக்குள்ள அந்த இடத்துக்கு போலீஸ் எப்படி வந்தாங்கன்னே தெரியல. இது குடும்ப விஷயம், நாங்க பேசி முடிச்சுக்கிறோம், எங்களால முடியலன்னா வேணும்னா நீங்க வாங்க அப்படின்னு போலீஸை சமாதானப்படுத்தி அங்க இருந்து அனுப்பி வச்சாங்க. இல்லனா திரு போட்ட திட்டப்படியே பாபுவையும் அவன் பொண்டாட்டியையும் நிச்சயம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். சரி, ஊர்க்காரெல்லாம் சேர்ந்து காப்பாத்திட்டாங்க, நல்ல தீர்ப்பா தான் கொடுப்பாங்கன்னு பார்த்தா நடந்த விஷயம் என்னன்றத பாபு தெளிவா எடுத்து சொன்னாரு. இவன் பெரிய ஏமாத்துக்காரன், இவன் வேணும்னே திட்டம் போட்டு என் தங்கச்சியை பழி வாங்கறதுக்காக தான் இவ்வளவு விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பொம்பளை பணக்கார எல்லாம் கிடையாது, இவன் தங்கச்சி வீட்டுல வேலை செய்யற ஒரு வேலைக்காரி. கல்யாண மாப்பிள்ள 6 மாசத்துல செத்து போக போறான், அவனுக்கு கேன்சர் இருக்கு, 10 லட்சம் ரூபாய் கொடுத்தது என்னவோ வாஸ்தவம் தான், அதை நான் பேங்க்ல போடும் போது இவனுடைய ஆட்கள் 2 பேரு அந்த பணத்தை எங்கிட்ட பறிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சான் பாபு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே ஊர்க்காரெல்லாம் சேர்ந்து பணத்தை விட பொண்ணோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் பேச ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா அவங்க பணத்தை பத்தி தான் முதன்மையா பேச ஆரம்பிச்சாங்க. அதுவும் ஊர்க்காரெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணல, அந்த திரு என்ன முடிவு பண்ணானோ அதை தான் எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. 2 மாசம் டைம் கொடுக்கலாம், அந்த 2 மாசத்துக்குள்ள அந்த பணம் கொடுத்துடணும். அப்படி அந்த பணத்தை கொடுக்கலன்னா இவன் தங்கச்சிய அந்த பையனுக்கு கட்டி வைக்கணும் அப்படின்னு திரு கேட்டதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் பாபுவும் நாகலட்சுமியும் திருவோட தோட்டத்துல போய் வேலை செய்யணும் அப்படின்னு அவனே தான் சொல்றான். அதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க. 6 மாசத்துல சாக போறவனுக்கு ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கணுமா, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு ஊர்க்காரங்க கேள்வி எழுப்பி இருந்திருக்கணும். அதே நேரத்துல பாபுவும் எங்கிட்ட இருந்து பணத்தை அடிச்சுட்டு போன 2 பேரு இதோ இந்த கூட்டத்துல தான் இருக்கானுங்க, வேணும்னா அவனுங்களையும் கேளுங்க அப்படின்னு அவனுங்களை வசமா சிக்க வச்சிருந்திருக்கணும். ஊர்க்காரங்களும் அவனுங்களை முறையா மிரட்டி விசாரிச்சிருந்திருக்கணும். ஆனா இது எதுவுமே நடக்கவே இல்லை. ஒருதலை பட்சமா மல்லியோட குடும்பத்துக்கு எதிராக தான் அந்த ஊர்க்காரங்களும் தீர்ப்பை சொன்னாங்க. தீர்ப்பு முழுக்க முழுக்க திருவுக்கு தான் சாதகமா அமைஞ்சிருக்கு. இதுல ரொம்பவே வருத்தமான விஷயம் என்னன்னா ஊர் முழுக்க மல்லிய பெருமையா எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்க மல்லிக்கு சார்பா பேசவே இல்லை. அவளுடைய வாழ்க்கைய பத்தி ஒருத்தர் கூட கவலைப்படவே இல்லைன்னு நினைக்கும் போதுதான் ரொம்பவே சங்கடமா இருக்கு. ஊர்க்காரங்களாம் சேர்ந்து பண்ணது சரி நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல மிகப்பெரிய தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதே நேரத்துல விஜயோட கார்ல தான் நம்ம ஹீரோயின் மல்லி தப்பிச்சு போனாங்க. போற வழியில திடீர்னு போலீஸ் செக்கிங் வரவும் டிக்கியில பதுங்கி இருந்த மல்லிய பிடிச்சிட்டாங்க. விஜய்க்கு அப்பதான் தெரியும் டிக்கியில ஒரு பொண்ணு ஒளிஞ்சிட்டு இருந்தாருந்த விஷயம். நம்ம ஹீரோ விஜய முதல்ல ஸ்டேஷன் கிளம்பு, பொண்ணை விசாரிக்கணும், ஒரு பொண்ணையா கடத்திட்டு போறேன்னு போலீஸ் கடுமையா பேச ஆரம்பிச்சாங்க. மல்லி தலையிட்டு ஏதேதோ பேசி அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், வேணும்னே தான் நான் அப்படி வந்தேன் அப்படின்லாம் சொல்லி விஜயும் மல்லியும் போலீஸ் ஸ்டேஷன் போகாத அளவுக்கு பார்த்து போலீஸும் 2 பேருக்கும் எச்சரிக்கை கொடுத்துதான் அவங்களை அங்க இருந்து அனுப்பி வச்சாங்க. நம்ம ஹீரோ விஜய்க்கு இவதான் மல்லின்னு தெரியாது, மல்லிக்கும் வெண்பாவோட அப்பா தான் விஜய்ன்றது தெரியாது. போற வழியிலேயே 2 பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு வழியிலேயே மல்லியை இறக்கி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்ப முயற்சி பண்ணாரு. ஆனா பாவம் விஜயால ரொம்ப தூரம் கூட போக முடியல, கார் பஞ்சர் ஆகி அங்கேயே நின்று போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை காய்ஸ்.